Audio Jungle. This is High-Tech News TV News. Chennai strengthening their position as centers of excellence in precision oncology in the city. MGM Cancer Institute and MGM Healthcare Malar Adayar have successfully CAR-T cell therapy, a next-generation cell-based immunotherapy, saving the lives of two elderly patients with aggressive cancers after conventional therapies had failed. During this occasion, Dr. M.A. Raja, Director and Senior Consultant, Medical Oncology, said, Precision oncology continues to create newer biology-driven treatment pathways tailored to each individual. Even advanced stage cancers need not mean the end of options. In our hospital, the CAR-T program has been developed with a strong emphasis on customized care, patients' safety and financial responsibility. After that, Dr. M. Gopinathan, consultant hemato-oncologist, said, this technology works by rebooting the patient's own immune system. T cells are collected from the patient's blood through a specialized process and sent to an advanced laboratory where they are carefully reprogrammed to recognize and attack cancer cells. After through quickly checks, the modified cells are returned to the hospital and infused back into the patient to fight the disease. After that, Dr. Suman Kalyan, Senior Consultant, Medical Oncology and Director, said every patient is different and every cancer behaves differently. That is why precision oncology is the future of cancer care. With CAR-T and advanced therapies, we can now personalize treatment even in complex and advanced cases. As well as, they said, supported pathways making advanced cellular therapy feasible for the broader population. These protocols are designed not only for Indian patients but also for international patients seeking high quality, affordable cancer care, reinforcing Chennai's long standing reputation as the capital of global health tourism. லிம்போமாங்கிறது ரத்தம் சார்ந்த நெறிக்கட்டியிலிருந்து வரக்கூடிய ஒரு புற்றுநோய். யூஸ்வலா முதல்ல இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் வந்தாங்க அப்படின்னா கீமோதெரப்பி 6 சைக்கிள் கீமோதெரப்பி தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஆனா ஒரு சில பேஷண்ட்டுக்கு ஆல்மோஸ்ட் 40% பேஷண்ட்ஸ்க்கு கீமோதெரப்பியில குணமாகாம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது அந்த கீமோதெரப்பி வேலை செய்யாது. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு இப்ப எந்த நாள்ல என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படிங்கும்போது CAR-T செல் தெரப்பி அப்படிங்கிற ஒரு சிகிச்சை இருக்கு. இந்த சிகிச்சை என்ன, அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீமோ ரொம்ப கம்மியா கொடுத்து நம்ம உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தியே லேபுக்கு அனுப்பிச்சு தனியா பிரிச்செடுத்து லேபுக்கு அனுப்பிச்சு அந்த இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் டி லிம்போசைட்ஸை இன்னும் கொஞ்சம் வீரியமா ஆக்கி அதையே திரும்ப பேஷண்ட்டுக்கு செலுத்துறது தான் கைமரிக் ஆன்டிஜன் டி செல் ரிசப்டர் தெரப்பி. ஸோ இதோட அட்வான்டேஜ் மெயினா பாத்தீங்கன்னா என்னன்னா, போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சை அளவுக்கு அதிகப்படியான கீமோதெரப்பி தேவைப்படாது, அதிகப்படியான சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது. ஒரு சில CAR-T செல் தெரப்பிக்குரிய ஒரு சில ஸ்பெசிபிக் சைடு எஃபெக்ட்ஸ் மட்டும் மானிட்டர் பண்ணீங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட் மூலமா பேஷண்ட் ஈஸியா குணமடைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இது ஒரு மெயினான ஒரு டீம் எஃபெக்ட். இது வந்து டாக்டர் ஹெமட்டாலஜிஸ்டோ ஹெமட்டோ ஆன்காலஜிஸ்டோ மட்டும் இதுக்கு தேவை கிடையாது. இது வெல் ட்ரெயின் பிளட் பேங்க் இருக்கணும், நல்ல லேப் ஃபெசிலிட்டி இருக்கணும், GMP லேப் ஃபெசிலிட்டி இருக்கணும், அண்ட் நல்ல இதை பர்ஃபார்ம் பண்றதுக்கு நல்ல யூனிட் இருக்கும், இம்யூனோ ICU வித் குட் ட்ரெயின் BMT ஸ்டாஃப் அண்ட் நர்சஸ் இருக்கணும். இவங்க எல்லாம் இருந்தோம்னா அப்படின்னா தான் இந்த ட்ரீட்மெண்ட்டை கம்ப்ளீட்டா கொடுக்க முடியும். அதாவது சார் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் 48 பேர் கிட்ட அவ்வளோ பேர் தேவைப்படும் இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா பேஷண்ட்டுக்கு. ஃபர்ஸ்ட் பெக்யூலியாரிட்டி, 2 பேருமே வயதானவங்க, ஆல்மோஸ்ட் மோர் தென் 60 இயர்ஸ். மோர் தென் 60 இயர்ஸ் யூஸ்வலி நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, இதுக்கு மேல ட்ரீட்மெண்ட் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி முடிச்சிருவாங்க. ஸோ CAR-T செல் தெரப்பியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஏஜ்ட் பேஷண்ட்ஸ்க்கும் பிளஸ் கோமாபிலிட்டிஸ் நிறைய கூட சேர்ந்த ஒரு சில நோய்கள் இருந்தது, பிபி சுகர் அந்த மாதிரி நிறைய கோமாபிலிட்டிஸ் இருந்தாலும் இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணலாம். செகண்ட் பாத்தீங்கன்னா, இந்த 2 பேஷண்ட்டுமே கீமோதெரப்பி ஃபெயில் ஆன பேஷண்ட் தான். ஆனா கீமோதெரப்பி ஃபெயில் ஆனாலும் இவங்களுக்கு இந்த செல் செப்பரேஷன் மூலமா செல் எடுத்து CAR-T செல் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட்டை திரும்ப கொடுக்கலாம். 2 பேஷண்ட்டுமே CAR-T செல் முடிஞ்சு ஃபாலோ ஸ்கேன்ஸ்ல டிசீஸ் கிளியர் ஆகி நல்லா இருக்காங்க. யூஸ்வலா பாத்தீங்கன்னா பொதுவா அந்த மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸே இல்ல ஒரு லைன் ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் வர ட்ரீட்மெண்ட்ஸ் பொதுவா இன்சூரன்ஸ் கவர் பண்ணாது. ஸோ இதுக்கு ஏன் கவர் பண்ணிச்சுன்னா, ஸ்பெசிஃபிக்கா அந்த பேஷண்ட் நான் எழுதுன மாதிரி இந்த பேஷண்ட்டுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் தான் கண்டிப்பா தேவை அப்படின்னு நம்மளுடைய அப்ரோச்ல தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி இந்த பேஷண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் வாங்கிட்டு இது மூலியமா நான் மீடியாவுக்கும் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, இன்சூரன்ஸ் தயவுசெஞ்சு பண்ணிருங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் நல்லா பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஒரு 10 lakhs to 15 lakhs வந்துட்டு மினிமம் கவர் இருக்க மாதிரி இன்சூரன்ஸ் பண்ணி வைக்கிறது இன்னைக்கும் இந்த 2026ல ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த மாதிரி அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இந்த
இன்சூரன்ஸ்ல கவர் ஆகுமானா கண்டிப்பா ஆகுது. அது டாக்டர் எப்படி லெட்டர் எழுதி கொடுக்குறாங்கிறத பொறுத்து தான். இந்த உங்க பேக்கேஜ் இல்லைன்னா கூட நம்ம அதுக்குன்னு எஃபர்ட் எடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு லெட்டர் கொடுத்து அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணும்போது, ஸோ அதனால தான் எம்ஜிஎம்ல நாங்கள் அது பண்ணோம். அதனால பேஷண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் கவர் வந்தது. ஏன்னா இப்போ எல்லாருமே இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். பொதுவாக நிறைய பேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா சேலரிட் எம்ப்ளாயிஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கவர் ஆகுமானா எம்ஜிஎம்ல கண்டிப்பா கவர் ஆகுது. புற்றுநோய்க்கு எதிராக இருக்கிற போராட்டம் வந்து ஒரு தொடரும் போராட்டம். நான் வந்து 45 வருஷமா இந்த துறையில இருக்கேன். அப்போ அப்படி பார்க்கும்போது நாம ஒரு படி எடுத்து வைக்கும்போது நோயும் ஒரு படி எடுத்து வைக்குது. மருந்து எதிர்க்கக்கூடிய சக்தி அதுக்கு வருகிறது. அதனாலதான் இந்த சில பேர் நோயாளிகள்கிட்ட இந்த நம்ம கொடுக்குற இந்த கீமோதெரப்பி சரியா வேலை செய்யாது, அது போன்ற ஒரு பின்னோக்கி ஒரு பயணம் வருது. அப்போ அப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒரு புதிய சிகிச்சை, அது வந்து அதாவது ரொம்ப பக்க விளைவுகள் இல்லாம வயது கூடியவர்களுக்கு கூட கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இந்த காப்பி செல் வந்து முக்கியமா மஜ்ஜை சார்ந்த புற்றுநோய்களுக்கு இன்றைய தேதியில அது ஒரு சிறந்த ஒரு ஆயுதம். அது இப்படி ஒரு இருக்கு அப்படின்றது ஒரு விழிப்புணர்ச்சி மக்களுக்கு வேண்டும். ஏன்னா வந்து புற்றுநோயில வந்து பல பேர் வந்து இதுக்கு மேல எதுவும் கிடையாது, இதுக்கு மேல கிடையாதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ இது போன்ற புதிய சிகிச்சைகள் பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதுலதான் உங்களுடைய பங்கு இருக்கிறது. ஏன்னா நீங்க ஊடக நண்பர்கள் வந்து நினைச்சீங்கன்னா ஒரே நாள்ல லட்சக்கணக்கான ஆட்களுக்கு இந்த விழிப்புணர்ச்சி வரும். அப்படி இருக்கும்போது எங்கேயோ யாருக்கோ வந்து கைவிட்டவர்கள் கூட தகுந்த இடத்தை அணுகினால் அவர்களுக்கு அதுக்கு உகந்தவர்களா இருந்தால் அந்த சிகிச்சை கொடுத்து அவங்க நல்லவர்கள் ஆக்கலாம். அந்த மாதிரி வகையில இது ஒரு மிகச்சிறந்த சிகிச்சைன்னு தான் நான் சொல்லுவேன். எங்களுக்கு ரொம்ப டைம் கிடைக்கல ஃப்ராங்கா சொல்லணும்னா. ஒரு வாரம் ட்ரைனிங் பிளஸ் இது ஆன்கோயிங் ட்ரைனிங். ஒரு பேஷண்ட் வந்து அட்மிஷன் ஆனதுக்கு அப்புறமா டெய்லி நாங்க கத்துக்கிறோம், நாங்களும் கத்துக்கிறோம் தான். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப புது ட்ரீட்மெண்ட். இதுல பெரிய அனுபவம் வாய்ந்தவங்கன்னு பெருசா இல்லை. அவர் சொன்ன மாதிரி ரிசர்ச் ஆரம்பிச்சே 10 வருஷம் தான் அந்த ட்ரீட்மெண்ட்லாம். ஸோ இது வந்து நாங்களும் டெய்லி கத்துக்கிறோம். இந்த மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் ட்ரைனிங், டெய்லி வைட்டல் செக் பண்றது. ஸோ இட்ஸ் அன் ஆன்கோயிங். இப்போ அடுத்த பேஷண்ட் வரும்போது நாங்கள் ஆல்ரெடி வேறு எக்யூப். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு பேஷண்ட்டை ரிசீவ் பண்ணும்போதோ இன்னும் நிறைய பேர் ரிசீவ் பண்ணும்போது நம்ம எம்ஜிஎம்குள்ளேயே எல்லாரும் இருக்காங்க. இப்போ அந்த டீம் ரெடியா இருக்கு. ஸோ இன்னும் பல பேஷண்ட்ஸ் சார் கேட்ட மாதிரி இப்போ இந்த செகண்ட் ஒப்பீனியன்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சார் சொன்னது. ஸோ முன்னாடி நமக்குன்னு இப்போ எங்க அப்பா காலத்துலலாம் அவர் ஒரு டாக்டர் கிட்ட போவாங்க, அவங்க சொன்னதுதான், அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னா அவ்வளவுதான். இப்போ அப்படி இல்லை. நிறைய பேர் செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன் நானே என் பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்றது உண்டு. இப்போ இந்த மாதிரி புது ட்ரீட்மெண்ட்ஸ் வரும்போது எல்லாத்துக்கும் போய் சேர முடியறது இல்லை. ஸோ அதனால செகண்ட் ஒப்பீனியன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க உங்க மீடியா துறையிலையும் இதை வந்துட்டு ப்ரமோட். ஸோ செலவுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதே ட்ரீட்மெண்ட் இந்த கார்டி செல் தெரப்பி யூஎஸ்ல அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 4.5 கோடி ஆகுது. ஸோ 4.2 crores தான் வந்துட்டு இந்தியன் காஸ்ட்டுக்கு நீங்க மாற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு எவ்வளோ. யூரோப்ல வரும்போது 3.5 கோடி ஆகுது, 3.6 crores ஆகுது. இந்தியாவில் எவ்வளோ ஆகுதுன்னா 50 lakhs ஆகுது ஜென்ரலாக ஒரு பேஷண்ட் எடுக்கும் போது. நம்ம பேஷண்ட் இவ்வளோ இன்சூரன்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம், அதெல்லாம் போக ரொம்ப கம்மியாக தான் ஆகுது. என்னோட பேஷண்ட்டுக்கு வந்துட்டு அரௌண்ட் அவரோட கையிலேருந்து எவ்வளோ செலவு பண்ணாலும் ஒரு 7 lakhs செலவு பண்ணாரு. நீங்க அந்த மாதிரி இன்சூரன்ஸ் கவரேஜ் இல்லை அப்படின்னா ஒரு தோராயமா ஒரு 30 லட்சம் இன்னைக்கு செலவாகுது இன்னைய காலகட்டத்தில். இது எப்படின்னா இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் அதிகமாக யூஸ் பண்ண அதோட செலவு கம்மியாகும். இப்போ அடுத்த வருஷம் இதே டைம்ல ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணீங்கன்னா அப்போ நான் எவ்வளோ சொல்லுவேன்னா ஒரு 10 lakhs 15 lakhs வந்துடும். அதுக்கு அடுத்த வருஷம் யூஸ் அதிகமாகும் போது ப்ராடக்டோடைய விலை கம்மியாகும். அது உங்களுக்கே தெரியும். இப்போ நான் சின்ன வயசுல இருக்கும்போது டாக்ஸியில போனா பெரிய விஷயம். இப்போ ஆட்டோ விட அது கம்மியாயிடுச்சு. ஸோ ஒரு ப்ராடக்ட் அதிகமாக யூஸ் பண்ணும் போது அதோடைய விலை கம்மியாயிடும். ஸோ அடுத்தடுத்த வருஷங்கள் அதனாலதான் இந்தியன் ப்ராடக்ட் யூஸ் பண்றோம். ஸோ அது இன்னும் அந்த எக்ஸ்ட்ரா செலவெல்லாம் கம்மி பண்ணுது. ஸோ போகுது இன்னும் கம்மியாயிட்டு தான் பாத்தீங்கன்னா 5 to 6 lakhsல முடிச்சிடலாம். இன்னைய தேதியில 5 to 6 lakhsங்கிறது ஒரு நார்மல் சர்ஜரிக்கு அவ்வளவு அளவுக்கு சைட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹை எண்ட் தெரப்பிக்கு அந்த ஹாஸ்பிட்டலைசேஷன் காஸ்ட் ரொம்ப கம்மி. மெயினா அந்த காஸ்ட் ஃபேக்டர் இன்வால்வ் பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு தான் காஸ்ட். ஏன்னா அது போய் நீங்க அதுல வந்து ஒரு நாள் 2 நாள் வேலை கிடையாது. அது இங்கேருந்து எடுத்து கரெக்டான டிரான்ஸ்போர்ட்டுக்கு அனுப்பணும். அங்க லேப்ல போய் அது 14 நாள் அதுக்கு வேலை செய்வாங்க. ஸோ அந்த ப்ராடக்டோட காஸ்டே பாத்தீங்கன்னா சம்வேர் தோராயமா நம்ம இந்தியன் செட்டிங்ல 30 to 35 லட்சம் பிடிக்குது. ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்கு அவ்வளோ, ஏன்னா நீங்க அவ்வளோ அளவுக்கு குவாலிட்டி அது கொடுத்தீங்கன்னா தான் அவுட்புட் உங்களுக்கு அந்த அளவுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ப்ராடக்டோட காஸ்ட். பட் ஆனால் இது பண்றதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஹார்ட்லி 5 to 6 lakhsல முடிச்சிடலாம். ஸோ அது வந்து என்னைய தேதியில எனக்கு தெரிஞ்சு அது வந்து பெரிய காஸ்டா தோணலை. பெரிய நார்மல் ஹெர்னியா சர்ஜரி, இந்த ரோபோட்டிக் சர்ஜரி, அந்த சர்ஜரி போனீங்கனாலே பாத்தீங்கன்னா நீங்க அவ்வளோ அளவுக்கு ஸ்பெண்ட் பண்றீங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஹை எண்ட் தெரப்பியை பண்ணும்போது ஐசியூல இருக்கும்போது 5 to 6 lakhs இஸ் ரீசனபிள் ஒர்க்.
இன்னொன்னு என்ன அவசியம்னா கீமோதெரப்பிங்க வந்து ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது இப்ப கீமோதெரப்பி போட்டா 3 வாரம் கழிச்சு திரும்பி போடுவாங்க, 3 வாரம் கழிச்சு திரும்பி போடுவாங்க. அது மாதிரி 6ல இருந்து 12 சைக்கிள் வருஷ கணக்குல போயிட்டு இருக்கு. இது ஒரே ப்ரொசீஜர், லைஃப்ல ஒன் டைம் தான் பண்ண போறோம். ஸோ அப்படி பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு லிம்போமா ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஜென்ரல் கீமோதெரப்பியோட கம்மி தான் வரும், கரெக்டா கணக்கு போட்டு பார்த்தா.